நான் மட்டும் உள்ளே இருந்திருந்தேன் அப்படின்னா வந்து கமருதீனையும் பார்வதியும் வந்து வெளியே இழுத்து தள்ளி போட்டிருப்பேன் அவங்க பண்ண விஷயத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ செம கோவமாக வந்து எஃப்ஜே வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து இந்த ஷோ வந்து ஒரு மற்றவங்களை கீழே தள்ளிட்டு நாம் விளையாடுற ஒரு ஷோவே கிடையாது, ரொம்ப கேவலமாக வந்து பண்ணாங்க இவங்க. ஸோ சாண்ட்ராவை வந்து நிறைய சண்டை நானும் தான் வந்து போட்டிருக்கேன். ஆனால் அப்படி தட்டி விடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். காம்படிட்டிவாக ஆடுறீங்களா, காம்படிட்டிவாக ஆடுறோம். அதை விட்டுட்டு இப்போது இவங்க சாண்ட்ரா வந்து எட்டி உதச்சி வெளியே தள்ளினாங்களே கமருதீனையும் பார்வதியும். அதே மாதிரி இவங்களால வந்து விக்கல்ஸ்கிட்டேயோ இல்லை சபரிக்கிட்டேயோ இல்லை வினோத்கிட்டேயோ உங்ககிட்டே பண்ண முடியுமா? ஏன்னா அவங்க பண்ணால் இவங்கள இது பண்ணிவிடுவாங்க. யார்கிட்ட வீரம் காட்டணுன்றது இவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை. சாண்ட்ராவை பார்த்து அது மாதிரி பண்ணது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ எத்தனையோ பேர் வந்து ஏங்குறாங்க இந்த ஷோவுக்கு வர்றதுக்கு. இந்த ஷோவை எல்லாருமே மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க, அவங்கள மகிழ்விக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். ஸோ வன்மத்தை வந்து காட்டக்கூடிய ஒரு இடம் இது கிடையாது. இது ஒரு கேம் ஷோ. சீப் பாப்புலாரிட்டிக்காக வந்து என்ன வேணால் வந்து பண்ணுவாங்களா இவங்க? இப்போது நேற்று கூட சொன்னார் வினோத் வந்து எஃப்ஜே இருந்திருந்தால் நல்லாயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது, அங்கே இருந்திருந்தால் நல்லாயிருந்திருக்கும்னு சொல்லி. நான் மட்டும் உள்ளே இருந்திருந்தேன் அப்படின்னா அந்த கேமே வந்து மாற்றி விட்ருப்பேன். என்ன எப்போ சாண்ட்ரா வந்து கீழே தள்ளினாங்களோ அடுத்த செகண்டே வந்து நான் கீழே இறங்கி அவங்க 2 பேரும் கீழே இழுத்து போட்டிருப்பேன் நான். கேம் ஆடுறதுனா கேம் ஆடிருக்கலாம், சண்டைனா சண்டை செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. இது வந்து ஒரு ஃபைட் போடுறதுக்கான ஒரு இடம் கிடையாது. இதை வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க. பட் நம்ம யாரை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும். யார் நல்லா விளையாடுறாங்க, விளையாடல அப்படின்னு சொல்லி மக்கள் நீங்கள் தான் வந்து அதுக்கு முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது எஃப்ஜே வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.